தும்மல் அப்படிங்கிறது என்னன்னா, காற்றில் உடம்பு நோயை குணப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது அதை நாம் நிறுத்திவிட்டோம். யாருக்காவது சளி வந்தா என்ன தெரியுமா அர்த்தம்? குப்பலாரி யாரை குறை சொல்லுவீங்களா? அன்பே தெய்வம். தும்மல் நமக்கு எப்போ வருது, ஏன் வருது, அதை எப்படி இயற்கையாக சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம், யாருக்கும் தும்மல் வரல. இப்போ நான் மூக்குப்பொடியை தூக்கி வீசுகிறேன், தும்முவோம். அம்மா காரமாக சமைச்சா தும்முவோம். தும்மல் அப்படிங்கிறது என்னன்னா, காற்றில் நமது நுரையீரலை பாதிக்குமாறு குப்பை, தூசு, பாக்டீரியா, வைரஸ், கழிவு, சூடு, வெப்பம், இதோ ஒன்று நுரையீரலை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் மூக்கு வழியாக உள்ளே போனோடனே லங்ஸ் என்ன பண்ணுது? ஐயோ இதனால நமக்கு ஆபத்துன்னு உடனே நம்ம உடம்புல இரு புருவத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு புள்ளி இருக்கும். இதுக்கு பேர் பிட்யூட்டரி சுரப்பின்னு பேருங்க, பொட்டு வைக்கிற இடம். அவர்கிட்ட சொன்னோன்னு அவர் என்ன பண்ணுவார்? உடனே தும்மல் அப்படிங்கிற ஒரு சுரப்பிக்கிட்ட சொல்லுவார். இங்கே பாருங்க, தும்மல் வியாதி இல்லை, அது ஒரு நோயை குணப்படுத்துகிற மருந்து. தும்மல் என்ன பண்ணுது? நுரையில் இருக்கிற குப்பையை வீசுது. நாம் என்ன பண்ணுறோம்? தும்மல் வந்த உடனே அது வியாதின்னு நினச்சிட்டு ஒரு விக்ஸு, அமிர்தாஞ்சனு, நீலகிரி தேவை தடவரும். இந்த வாசம் உள்ள போய் என்ன பண்ணுது? லங்ஸு கிட்ட, ஏய் நீ சும்மா இருக்கு, தும்மல் வரல. நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு தும்மல் வந்துச்சு, வியாதி சரிஞ்சுச்சுன்னாங்கிறோம். ஆனால் உண்மையில் என்ன? உடம்பு நோயை குணப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது அதை நாம் நிறுத்திவிட்டோம். அடுத்தது இங்க பாருங்க, கொஞ்சமா தூசு இருந்தாதான் தும்மல் வரும். நிறைய குப்பை இருக்கு, நிறைய கழிவு இருக்குன்னா தும்மல் வராது, மூக்கு ஒழுகும். ரன்னி நோஸ். மூக்கு ஏன் ஒழுகுது? நுரையீரல்ல நிறைய குப்பை இருந்தா உடம்பு தண்ணி ஊற்றி கழுவி, வீட்டை கழுவி எப்படி தண்ணி வெளியே ஊத்துறோம்? மூக்குல யாருக்காவது தண்ணி ஒழுகுச்சுன்னா முதல்ல பயப்படாதீங்க, அது நோய் இல்லை. லங்ஸ் சுத்தம் செஞ்சு குப்பையை வெளியே வீசுது. அந்த மூக்கில் தண்ணி ஒழுகுது இல்லை, தண்ணி வியாதி இல்லை, தண்ணிக்குள் இருக்கிற பொருள் தான் வியாதி. உடனே மூக்குள்ள என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டு அதை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது இன்னும் நிறைய குப்பை ஆயிடுச்சு, நிறைய தூசு அதிகமாயிருச்சு, கெட்டி ஆயிடுச்சு. அப்ப மட்டும்தான் சளி உற்பத்தி ஆகும். சளி என்பது நோய் கிடையாது. யாருக்காவது சளி வந்தா என்ன தெரியுமா அர்த்தம்? நோய் இல்லை, குப்பையை எடுத்துட்டு சளி வெளியே வருது. சளி என்பது, மூக்கு ஒழுகுதல் என்பது, தும்மல் என்பது குப்பை லாரி. உங்க வீட்டில் குப்பை லாரி போயிட்டு இருக்கு ரோட்ல, குப்பை லாரி யாரை குறை சொல்லுவீங்களா? குப்பை லாரி நல்ல வேலையை பண்ணுது, அது இருக்கிற குப்பை தானே பிரச்சனை. அதே மாதிரி மூக்கு ஒழுகிறது, சளி வர்றது, தும்மறது, இது எல்லாமே கெட்டது கிடையாது. உடம்புல இருக்கிற லங்ஸில் இருக்கிற குப்பையை வெளியே கொண்டு வருது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அது நோய் நினைச்சிட்டு சிகிச்சை பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த சிகிச்சை தான் நோய்ங்க. இருமல். இருமல் ஏன் வருதுன்னு தெரியுங்களா? இதையும் தாண்டி அப்படியே அடைச்சு கல்லா மாறிடுச்சு, அடைச்சிக்கிச்சு லங்ஸ்ல. அப்ப என்ன அப்படி ஏன் வருதுன்னா, முடியல, என்னை காப்பாத்து, குப்பை ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னால நானே குணப்படுத்த முடியல, ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குது. அதுக்கு உடனே சிரப் சாப்பிட்டீங்கன்னா அந்த சிரப் என்ன தெரியுமா பண்ணோம்? அந்த குப்பையை வெளியே கொண்டு வராது, இருமல் சுரப்பை ஆஃப் பண்ணி விட்டோம். இதே நீங்க ஆயுர்வேதம், ஃப்ளவர் மெடிசன், ஹோமியோபதி போனீங்கன்னா ஒரு மருந்து தருவாங்க, சாப்பிட்டா இருமல் வந்து சளி வெளியே வந்து தீரும். நமஸ் இல்லைங்க, பாருங்க 5 நிமிஷம் தான், சப்ஜெக்ட் இவ்வளவுதான். நண்பர்களே, தேனி சம்பந்தமாக 2 உண்மைகள். ஒன்று, இந்த தேனி வளர்ப்பு அப்படிங்கிறது கிராமத்தில் தான் வளர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க.
சிட்டியில் நகரத்துலையும் நீங்கள் வளர்த்தலாம். அடுத்தது தேனி வளர்ப்பு சம்பந்தமாக இந்த தேனியுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு இல்லைங்களா, அதாவது வாழ்க்கை முறை, தேனீக்கள் எப்படி வாழ்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்துடும், இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்துடும். ஏன்னா தேனீக்கள் ஒரு வாழ்க்கை முறை வாழுதுங்க. நீங்கள் தேனி வளர்க்குறீங்களோ இல்லையோ, அது என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நமக்காவது செல்ஃபோனு, வாட்ஸ்அப்பு, இமெயில் இருக்குது, வாய் திறந்து ஒரு லாங்குவேஜ்னு பேசுகிறோம். தேனீக்கள், ஒரு தேனி போய் இந்த இடத்துல இத்தனை மரம் இருக்குது, இந்த இடத்துல பூ இருக்குது, இவ்வளோ தேன் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குதுங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சில தேனீக்கள் காவல் காக்குது, சில தேனீக்கள் வந்து போய் தேன் கலெக்ட் பண்ணிட்டு வருது, சில தேனீக்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வருது, சில தேனீக்கள் வேலை செய்யுது, வீட்டுக்குள்ளே வேலை செய்யுது. அதில் ஒரு ராணி தேனி இருக்குது, ராஜா தேனி இருக்குது. இப்படி அரசாங்கம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பாலிடிக்ஸ் அதாவது அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நிர்வாகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லது குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, அவங்கவுங்க பொறுப்பை பார்க்கணும். அதை விட்டு அடுத்த பொறுப்பில் மூக்கு நுழைக்கிறதுனால ஏற்படுற பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகணும்னா ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும், புரிஞ்சு நடந்துக்கணும். நமது டியூட்டி இவ்வளோதான், இதை மீறி போகக்கூடாது, அவங்க டியூட்டி அவ்வளோதான் அப்படின்லாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு தேனியின் வாழ்க்கை முறை உதவி செய்யுதுங்க. எனவே நீங்கள் தேனி வளர்க்குறீங்களோ இல்லையோ, தயவு செய்து தேனியுடைய வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி தேனியுடைய வாழ்க்கை முறை என்ன, அதில் எவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்குது, நாம் எப்படி தேனி வளர்க்கிறது, அது நகரமாக இருந்தாலும் சிட்டியாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும், அதன் மூலியமாக நாம் எப்படி வருமானம் ஈட்டுறது, அதன் மூலியமாக எப்படி நோய்களை தீர்த்துக்கிறது, அதன் மூலியமாக எப்படி அந்த தேனீகளுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது, அதற்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஜூலை மாதம் 2ஆம் தேதி சென்னையில் நேரடி வகுப்பு காலையில் 10லிருந்து 4 மணி வரைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. இந்த வகுப்பை நடத்துபவர் ஜோஸ்பினா அவர்கள். வாருங்கள் நண்பர்களே, சென்னையில் ஜூலை 2ஆம் தேதி ஒரு முழு நாள் வகுப்பு. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி இல்லை 5 மணிக்கு முடியும். நீங்கள் தேனீக்களை எல்லாம் பார்க்கலாம், கற்றுக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், தேனி வளர்த்துறீங்களோ இல்லையோ, அதை ஒரு முறையாவது அது என்னன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா பல தத்துவங்கள் புரியுங்க. வாருங்கள், தேனி வளர்ப்பு ஒரு நாள் வகுப்பில் சென்னையில் அம்பத்தூர் பக்கத்தில் அயம்பாக்கத்தில் நேரில் வந்து கற்றுக்கங்க. இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomic-therapy.org அப்படிங்கிற வெப்சைட்டில் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிட்டு வாங்க. கட்டணம் 200 ரூபாய், மதிய உணவு உட்பட. இந்த புக்கிங் பண்ண தெரியாதவங்க மட்டும் 8870666966 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்துக்குங்க. இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா, மீண்டும் சொல்கிறேன், ஒரு தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த தத்துவம் அலுவலகத்தில், அரசாங்கத்தில், உங்களது வீட்டில், உங்களது உறவுகளில் அத்தியாவசியமாக தேவைப்படும். அந்த தேனீக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும், அது நமக்கு தேவை என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். எனவே நண்பர்களே, தேனி வளர்ப்பில் கலந்து கொள்ளுங்கள், பல அரிய தகவல்களை கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.